மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. அதில் தமிழக முதலமைச்சர் கலந்துக்கிட்டு மதுரையில் 2 நாள் ரோட் ஷோலாம் பண்ணார். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் நாள் ரோட் ஷோ பண்ணபோது கழிவுநீர் கால்வாயாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு கால்வாயை துணி கட்டி மறைச்சாங்க. அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அதற்கு பிறகு நைட்டு போய் இவர் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முதல் தடவையாக அங்கே எல்லாம் போய் பார்த்து ஒரு சீன் போட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நேற்றும் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்காரு. அதில் என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி தெரிய வரும். ஸோ இந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் என்னங்க பேச போகிறாரு? வாயை திறந்தா பொய் மட்டும்தாங்க சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது. உண்மைதான், அவர் பொய்யை தவிர வேறு எதுவுமே பேசுறதில்ல. திமுக என்றாலே பொய் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா மருந்துக்கு கூட இவங்க உண்மையை பேசுறதில்ல. 2017 இவங்க தமிழ்நாட்டில் பொய்யை மட்டுமே சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. 2021 இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அது பொய்கள் மட்டுமே அடங்கியது. அதில் எந்த வாக்குறுதியுமே இவங்க நிறைவேற்றவே இல்லை. நிறைவேற்றவே முடியாத நிறைய வாக்குறுதிகள் தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள்? நாங்கள் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம், நாங்கள் 75% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், நாங்கள் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், இன்னும் நிறைவேற்றுறதுக்கு 1-2 தாங்க பாக்கி இருக்குது, மீதி எல்லாமே பண்ணியாச்சுங்க அப்படின்னு வாய் கூசாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா இதே ஸ்டாலின் தான். என்ன எழுதி கொடுத்தாலும் பேசுகிறாரு. 4 வருஷமாக மாற்றி 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 இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட சென்னை மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 4000 கோடி செலவிடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க இல்லையா? அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் சொன்னாங்கல்ல. 90% பணிகள் முடிந்து விட்டது, 92% பணிகள் முடிந்து விட்டது, மழைநீர் ஒரு சொட்டு கூட தேங்காதுங்க. அதே கதை தான் இதுவும். சொந்த ஆட்சியை பற்றியே, இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் பற்றியே, இவங்க ஆட்சியில் செய்த சாதனைகள், இவங்க ஆட்சியில் நடந்த வேலைகள் பற்றியே பொய் சொல்கிறவங்க எதிர்க்கட்சியை பற்றி மட்டும் உண்மையை சொல்ல போகிறாங்க. இந்த சிம்பிள் லாஜிக் தமிழக மக்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா திமுகவை எல்லாம் ஓட ஓட விரட்டுவாங்க. திமுக பாஜகவுக்கு எதிராக சொல்வது அனைத்தும் பொய், எதுவுமே கிடையாது. பூச்சாண்டி வருதுன்னு பயமுறுத்தி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பாஜகவை காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி அவங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க திமுக. உண்மை அதுதான். பாஜக எங்களுக்கு பெரிய தடைகளை ஏற்படுத்தியது. என்ன தடைகள்? என்னன்னு சொல்லு பார்க்கலாம். ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. வெறும் வார்த்தைகளில் எவ்வளவு தடைகள் ஏற்படுத்தினாலும் நாங்கள் அதைகளை மீறி சாதனை படைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். என்னையா தடைகள், அதையா சொல்லியா அப்படின்னா எவனும் பேச மாட்டான். பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, எங்களுக்கு நிதியே கொடுக்கலைனாலும் நாங்கள் இங்கே இவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்கோம் அப்படிம்பாங்க. சரி, நிதி கொடுக்கல இல்லை, எவ்வளவு நிதி வரணும் அதையாவது சொல்லு அப்படின்னு கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. ஒருத்த வாய் திறக்க மாட்டான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கேள்வியை யாராவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி தரணும், சரி ஓகே நிதி தரணும், இவங்க சொல்கிறது அப்படியே உண்மையினே வச்சுக்குவோம். எவ்வளவு தரணும்? நான் இதற்கு ஏற்கனவே ஒரு 3 கேள்விகள் கேட்டேன். ரொம்ப எளிமையான கேள்விகள். இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்களுடைய கிளைம் என்ன? இந்தியாவிலே தமிழகம் தான் அதிகமாக வரி செலுத்துது, ஆனால் அவ்வளவு அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலத்துக்கு இவங்க குறைந்த நிதி தான் தராங்க, நம்மளுக்கு தேவையான நிதிகளை இவங்க தருவதில்லை, மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்குது இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ரொம்ப எளிமையான 3 கேள்விகள். தமிழகம் செலுத்திய வரி எவ்வளவு? இரண்டாவது, தமிழகத்துக்கு வரவேண்டிய நிதி எவ்வளவு? அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி நிதி ஆயோக் அமைத்துள்ள ஃபார்முலா படி நம்ம எவ்வளோ வரி செலுத்தியிருக்கோமோ அதுலேருந்து இவ்வளவு % நம்மளுக்கு வரணும் அப்படின்னு ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது. அப்படி அந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு வரவேண்டிய நிதி எவ்வளவு? மூன்றாவதாக நம்மளுக்கு வந்த நிதி எவ்வளவு? இந்த 3ம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியுமா இல்லையா? தமிழகம் 1 லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்தியிருக்கு. நீங்கள் அந்த ஃபார்முலா படி எங்களுக்கு 60,000 கோடி ரூபாய் நீ நிதி தரணும். ஆனால் மத்திய அரசு 40,000 கோடி தான் தந்திருக்கு. இன்னும் 20,000 கோடி தர வேண்டியிருக்கு. இதுதானே ஒரு மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை. ஒரு உண்மையிலேயே நேர்மை இருந்தால், உண்மை இருந்தால், இந்த அரசாங்கத்துக்கு ஆண்மை இருந்தால் இப்படித்தானே நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும். என்னைக்காவது ஒருத்த இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சட்டப்பேரவையில் நிதியமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்படியாவது பேசி பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பொத்தாம்பதுவான குற்றச்சாட்டுகள். போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதா, ஐயோ நிதி கொடுக்கல, நிதி கொடுக்கல, நிதி கொடுக்கல, நிதி கொடுக்கலன்னு 1 லட்சம் தடவை சொல்லுவானுங்க.
1,00,000 தடவையும் சொன்னதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இவ்வளோ தடவை சொல்கிறாங்கல்லப்பா, அப்போ உண்மையாக தான்ப்பா இருக்கும். ஆமாம், அவன் நிதி கொடுக்கல. எவ்வளோடா கொடுக்கணும் அதை சொல்லுங்களேன். குறைந்தபட்சம் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி பட்ஜெட் டாக்குமெண்ட்லயாவது வரணுமா இல்லையா? மார்ச் மாதம் இவங்க பட்ஜெட் போட்டாங்கல்ல, அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல சென்ற நிதியாண்டில் மத்திய அரசு நம்மளுக்கு தர வேண்டிய நிதி எவ்வளவு அப்படிங்கிறதையும் பட்ஜெட் போட்டிருப்பாங்க. அப்போ இவங்க சொல்றது உண்மையா இருந்தது அப்படின்னா இவங்க பட்ஜெட்டில் போட்ட அமௌண்ட்டை விட மத்திய அரசு குறைவாக கொடுத்துருக்கணும். அப்போ தானே அது கணக்கு கரெக்டாக வரும். இவங்க 50,000 கோடி மத்திய அரசுக்கிட்டேருந்து நம்மளுக்கு வரணும்னு பட்ஜெட்டில் கணக்கு எழுதியிருப்பாங்க. மத்திய அரசு இவங்க கம்மியாக கொடுக்குறதா சொல்கிறாங்க இல்லையா? அப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 40,000 கோடி கொடுத்துருக்கணும், இல்லை 35,000 கோடி கொடுத்துருக்கணும். மீதி 15,000 கோடி மத்திய அரசு தரவில்லை, அதனால் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு பட்ஜெட் டாக்குமெண்ட்டை வச்சு, அந்த ஆதாரத்தை வச்சே நம்ம மத்திய அரசு கேள்வி கேட்கலாமா வேண்டாமா? முடியும் தானே. ஆனால் இந்த பட்ஜெட்டில் இவங்க கொடுத்துருக்கிறது என்ன? சென்ற நிதியாண்டில் மத்திய அரசுடைய நிதி பகிர்வு அப்படின்னு தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது எவ்வளோ தெரியுங்களா? 49,000 கோடி. அது போன நிதியாண்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவ்வளோ வரது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பட்ஜெட் போடுவோம். ஸோ மத்திய அரசுக்கிட்டேருந்து இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இந்த நிதியாண்டில் அதை டேலி பண்ணணுமா வேண்டாமா? போன வருஷம் நான் 10,000 கோடி வரும்னு சொல்லியிருந்தேன், எனக்கு இவ்வளோ 1000 கோடி வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த டேலி பண்ணுவாங்க இல்லையா? அதை இந்த வருஷம் போடும்போது 49,000 கோடி கொடுக்க வேண்டிய மத்திய அரசு கூடுதலாக 52,000 கோடி கொடுத்துருக்கு. கூடுதலாக 3,000 கோடிக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழக அரசும் திமுகவும் ஸ்டாலினும் நிதி அமைச்சரும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திமுகவினர் அத்தனை பேரும் சொல்கிறது என்ன? தமிழகத்தை வஞ்சிக்கிறது. ஒருத்தர் கூட எவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. இதை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 கேள்வி நான் சொன்னேன் இல்லையா? எப்போ தமிழகம் எவ்வளவு வரி கட்டியது, நம்மளுக்கு வர வேண்டியது எவ்வளவு, வந்தது எவ்வளவு, 3 கேள்வி. இந்த 3 கேள்வியை நீங்கள் திமுக காரங்கிட்ட கேட்டேன்னா அதை மத்திய அரசு தானே சொல்லணும் அப்படின்னு கேட்பானுங்க. அப்போது இவனுக்கு நம்ம எவ்வளவு வரி கட்டணும்னு தெரியாது, எவ்வளவு நிதி வரணும்னு தெரியாது, எவ்வளவு நிதி வந்ததுன்னு தெரியாது, ஆனால் வஞ்சிக்கிறதுன்னு மட்டும் தெரியும். எவ்வளவு கேவலமான கட்சின்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க. திமுக சொல்லக்கூடிய இந்த பொய்யை எப்படி மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறது? ஐயா அம்மா இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது? ஏன்னா இவங்க அந்த பொய்யை 1,00,000 தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த உண்மையை எத்தனை தடவை சொல்கிறது? இந்த கேள்விகளுக்கு அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய ஜால்ரா, அத்தனை பேரும் இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஊடகமாக இருந்தால் நீ என்ன பண்ணணும்? அந்த கேள்வியை கேட்கணுமா வேண்டாமா? ஐயா எவ்வளவு நிதி வரணும் அதை சொல்லுங்கள், நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட கேட்குறோம். நிதியமைச்சர் இங்கே பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டையாவது மேடம் நீங்கள் 1,00,000 கோடி தரணும்னு இருக்குது, ஆனால் நீங்கள் 60,000 கோடி தான் தந்திருக்கீங்க, மீதி 40,000 கோடி வரலைன்னு தமிழகத்திலேருந்து கேட்குறாங்க இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டு அவங்கள மடக்க முடியாதா? இல்லை பாராளுமன்றத்தில் நீங்கள்லாம் பேசுகிறீங்களே, எப்போ பாரு தமிழகத்துக்கு உரிய பங்கு, தமிழகத்துக்கு உரிய பங்கு, அந்த உரிய பங்கு எவ்வளவு? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதான் பொய். ஏன்னா உரிய பங்கு அதற்கு மேலேயும் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதைத்தான் திரும்ப நிதியமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு தடவையும் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லும் போது இதை சொல்கிறாங்க. ஆனால் அதைத்தான் இங்கே இருக்கிற ஊடகங்கள் ஒளிபரப்ப மாட்டாங்க. இந்த ஊடகங்கள் அதை பற்றி விவாதம் கூட செய்யாது. ஏங்க நீங்கள் நிதி தரணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க நாங்கள் ஏற்கனவே நிறையா கொடுத்துட்டு இருக்கோம், கொடுக்க வேண்டியதை விட அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எதுங்க உண்மை? உட்காருங்க 2 பேரும் நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு எவனாவது பேசியிருக்கானா? கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அத்தனையும் பொய், பச்சை பொய். ஒவ்வொரு முறையும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். நேற்று இதை விட சூப்பரான இன்னொரு பொய் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, திமுகவுக்கு எப்பவும் ஊடக சொகுசு இருந்ததே கிடையாதாமா. ஊடக சொகுசுனா என்ன? ஊடகத்துடைய ஆதரவு இருந்ததே கிடையாதாமா. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக தான் அதிகமாக விமர்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னது யாரு? ஸ்டாலின். ஊரில் இருக்கிற அத்தனை ஊடகங்களையும் அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஒன்று நீங்கள் மிரட்டி வச்சுக்கிறீங்க, இல்லை டிஐபிஆர் உங்களுடைய அரசு துறையை கையில் வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக நீங்கள் மிரட்டுறீங்க, இல்லை காசு கொடுத்து விலைக்கு வாங்குறீங்க. எல்லா ஊடகங்களும் உங்களுக்கு சார்பாக மட்டும்தான் செய்திகள் வெளியிடுகிறது. எல்லா ஊடகங்களும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் நெறியாளர்களும் செய்தியாளர்களும் அத்தனை பேருமே திமுகவுடைய ஆதரவில் தான் இயங்குறாங்க. ஆனாலும் இந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு? எங்களுக்கு ஊடக ஆதரவே இருந்தது கிடையாதுங்கன்னு. எவ்வளவு பச்சை பொய் இப்படி சொல்கிறீங்க? மனசாட்சி உறுத்தாதா சார் உங்களுக்கு இதெல்லாம்?
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும் சார், இங்கே இருக்கக்கூடிய மீடியா திமுகவுடைய கைக்கூலியாக செயல்படுகிறது அப்படின்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? அப்போ வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதையுமே பேசுறதில்லை திரு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள். இதில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இங்கே வளர்ச்சி இருக்காதாமா, இங்கே சாதி கலவரம் வந்துடும், மத கலவரம் வந்துடும், உங்கள் குழந்தைங்களை படிக்க விட மாட்டாங்க, இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. ஏதாவது உண்மை இருக்கா? ஏதாவது லாஜிக் இருக்கா இவருக்கு சொல்கிறதுல? வளர்ச்சி இல்லாமையே இன்னைக்கு இந்தியா 4வது பொருளாதார நாடாக இருக்குது. இன்னைக்கு டாப் 5 எக்கனாமிக்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத்து, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இதில் தமிழ்நாட்டை தவிர மீதி 4 மாநிலங்களும் பாஜக ஆளும் மாநிலங்கள். அது கூட தெரியாமல் தான் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உங்கள் பிள்ளைகளை படிக்க விட மாட்டாங்க. இது எங்கிருந்து வருது? பிராமண எதிர்ப்புலேருந்து வருது. இந்த பிராமண எதிர்ப்பையும் பாஜக எதிர்ப்பையும் ஒன்றா கிளப் பண்ணுறது தான் திமுக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுக்கும் தைரியமே கிடையாது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் யாரையும் படிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த பிரதமர் தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்களை 2 மடங்காக ஆக்கினார். 2014 வரைக்கும் வெறும் 55,000 மருத்துவ இடங்கள் தான் இருந்தது. 2024 இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்கள் கிட்டத்தட்ட 1,20,000, 2 மடங்குக்கு மேலே போயிடுச்சு. தமிழ்நாட்டிலேயே 2011 திமுக ஆட்சியை விட்டு போகும்போது இங்கே வெறும் 3,750 சீட்டு தான். 2021 அவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தபோது தான் இங்கே 11,000 மருத்துவ இடங்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு திமுக என்ன பண்ணுறாங்க? பாஜக மேலே பழியை போட்டு அவங்க படிக்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 2014 ஆண்டு வரைக்கும் வெறும் 55,000 மருத்துவ இடங்கள் இருந்த இடத்துல அடுத்த 10 வருடங்களில் இன்னும் 60,000 இடங்களை உருவாக்கிய மோடி இங்கே யாரையும் படிக்க விட மாட்டாராம். இங்கே புதிய கல்விக் கொள்கையை கொண்டு 50% உயர்கல்வி செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும்னு ஒரு கொள்கை முடிவு கொண்டு வந்தால் அந்த மோடி இங்கே யாரையும் படிக்க விட மாட்டாராம். இதை ஸ்டாலின் சொல்கிறார், பச்சை பொய்யை சொல்கிறாரு. அந்த பச்சை பொய்யை நம்புறதுக்கும் அதை பரப்புவதற்கும் இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஏன்னா இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது அங்கிங்கனாதபடி எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா கட்சிகள், எந்த கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்போம், ஆர்எஸ்எஸ் பிராமண இயக்கம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் இங்கே மக்கள் மனசில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு இங்கே யாருக்காவது தைரியம் இருக்கா? அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விஜய், இன்னைக்கு இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும், பாஜகவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் திமுகவுடைய இந்த கொள்கையில் ஒத்துப்பாங்க. இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லா கட்சியிலையும் இருக்கு. அதனால தான் இவங்களால இப்படி பச்சை பொய் இப்படி பேச முடியுது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே எழுதலாம். அந்த அளவுக்கு வாயத்திறந்த பொய்யை மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருக்கா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகவில் இருக்கார், அதுவும் திமுகவுடைய தலைவராக இருக்கார். அப்படிங்கிற போது கண்டிப்பாக அதெல்லாம் என்றைக்கோ கழட்டி தூக்கி வீசியிருப்பாங்க. அதனால் இவங்ககிட்டையெல்லாம் கேள்வி கேட்குறதே வேஸ்ட்டு. இவங்க சொல்லக்கூடிய பொய்களை அது பொய்ன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. ஏன்னா அவங்க 1,00,000 தடவை அந்த பொய்யை சொன்னாங்கன்னா நீங்களும் 1,00,000 தடவை அந்த உண்மைகளை சொல்ல வேண்டி இருக்கும். அதை நீங்கள் சொல்லாமல் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க சொன்ன பொய் வரலாற்றில் உண்மையாயிடும். நன்றி.